மாவனல்லை பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் குறித்தான செய்தி. மாவனல்லேதி வாகனேட்டை அட்டக்கர செமியா காத்தனைக்கல பிரிந்த எத்துளு துணக் அத்தடங்கோட்டை என்பதுதான் இந்த செய்திய. வாகனத்தை மோதுண்ட செய்தி தன்னுடைய கணவரை கொலை செய்த மனைவி உட்பட அவருடன் தகாதுறவு வைத்திருந்த மற்றும் ஒருவர் அவருடைய நண்பர் ஆகியோர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதான செய்தியாக இந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம். இது இன்று நேற்று நடந்த சம்பவம் அல்ல, ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு நடந்த சம்பவமாகவே இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது. இதில் பிரதானமான ஒரு விடயமாக இந்த தகவலை நாங்கள் பார்க்கலாம். அதாவது தகாத உறவு கொண்டிருந்த ஒருவரோடு தொடர்பட்டிருந்த நிலையில் அவருடைய மோட்டார் வாகனத்தை பயன்படுத்தி தன்னுடைய கணவரை கொலை செய்கின்ற முயற்சியில் மனைவி ஈடுபட்டிருப்பதான செய்தியாக இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவர் பாதையில் வீதியின் ஓரத்தில் உயிரிழந்திருந்த நிலையில் போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள். எனவே ஒரு விபத்தினூடாக அவருடைய உயிர் பிரிந்திருந்தது. கணவருடைய உயிர் எவ்வாறு பிரிந்திருந்தது என்பது தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் பொழுது தற்போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறித்த கணவரானவர் மாவனல்ல கல் அத்தர பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் கெமுனுகுமார் என்கிற 47 வயதுடையவர் என்பதும் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு 10 ஆண்டு காலம் வெளிநாட்டில் பணிபுரிந்து வந்திருக்கிறார். அதற்கு பிறகு வீடு வந்து சேர்ந்தவுடன் மனைவியோடு அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. எனவே கணவன் மனைவிக்கு இடையில் முறுகல் ஏற்பட்டதை தொடர்ந்து மனைவி தனியான ஒரு வீட்டினை எடுத்து அவர் வசிக்க சென்று விட்டார். இதற்கு பிறகு கணவனுக்கு இது ஒரு பெரிய மன உளைச்சலாக மாறியிருந்த நிலையில் இவர்களுக்கு 3 பிள்ளைகளும் இருக்கின்றன. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பெண்ணானவர் ஒரு ஹோட்டலில் இடைப்பட்ட காலத்தில் பணிபுரிந்து வந்திருக்கிறார். இந்த ஹோட்டலின் உரிமையாளரோடு அவருக்கு தொடர்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே அந்த உரிமையாளரோடு இருக்கிற தொடர்பினை அறிவதற்காக கணவர் முற்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தன்னுடைய தாயிடம் கூறிவிட்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி வீட்டில் இருக்கின்ற கூறிய ஆயுதம் ஒன்றை எடுத்துக்கொண்டு மனைவி வாடகைக்கு தங்கியிருந்த வீட்டில் சென்று ஒரு ஓரத்தில் அவர் அந்த தோட்டத்தில் ஒளிந்து கொண்டிருந்திருக்கிறார். அவ்வாறான ஒரு நிலையில் ஒளிந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமாக இந்த பெண் எங்கே செல்கிறார் என்பதை கண்டறிய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அவர் எதிர்பார்த்ததை போன்றே தன்னுடைய மனைவி அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதை அவர் காண்கிறார். அப்போது அந்த வீட்டுக்கு முன்பாக ஒரு வாகனம் வந்து நிற்கிறது. அந்த வாகனத்தில் ஒரு ஆணும் இன்னும் ஒரு நண்பரும் இருப்பதை அவர் கண்டறிகிறார். உடனடியாக மனைவி அவர் துரத்துகிறார். மனைவி எதையும் பொருட்படுத்தாமல் மெதுவாக வந்து வாகனத்தின் பின்னிருக்கையில் அமர்ந்த சந்தர்ப்பத்தில் இந்த கணவரானவர் குழப்பமடைந்த நிலையில் வாகனத்தினுடைய முன் பொனட்டில் அமர்ந்து கொண்டு கத்தி இருக்கிறார். உடனடியாக அந்த தன்னுடைய கத்தியை எடுத்து முன் கண்ணாடியையும் அவர் உடைத்திருக்கிறார். இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற உடனடியாக மனைவி உத்தரவிட்டிருக்க வேண்டும், அவரை அடித்து கொலை செய்தீங்கள், தள்ளிவிட்டு செல்லுங்கள் என்று உடனடியாக வாகனத்தை அவர்கள் ஸ்டார்ட் செய்து அவர் மீது மோதி இந்த உயிரிழப்பினை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பது இப்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக போலீசாருக்கு சந்தேகம் வர உடனடியாக இந்த மனைவி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றிய தகவல்கள் கிடைத்தவுடன் குறித்த நபரை, அந்த ஹோட்டல் உரிமையாளரை சந்தித்து அவரிடம் இது தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டு இப்பொழுது உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக இவ்வாறு அமைந்திருக்கிறது. எனவே ஒரு மனைவியால் கணவன் கொல்லப்பட்ட சம்பவம் இவ்வாறு இடம்பெற்றிருக்கிற நிலையில் இன்னும் ஒரு சம்பவத்தையும் எம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கணவன் தாக்கியதில் மனைவி உயிரிழப்பு. ஹிங்குராங்கொட பகுதியில் சம்பவம் என்ற ஒரு செய்தியும் இவ்வாறு தரப்படுகிறது. வீரகேசரி பத்திரிகை புலனர்வு ஹிங்குராங்கொட பகுதியில் நேற்று முன்தினம் கணவன் மேற்கொண்ட தாக்குதலில் மனைவி உயிரிழந்திருக்கிறார். கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக குறித்த கணவன் மனைவியை மண்வெட்டியால் தாக்கியதில் அவர் சம்பவத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். 27 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயை இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தந்தையும் குறித்த நபரால் மண்வெட்டியால் தாக்கப்பட்டதோடு அவரும் ஆபத்தான நிலையில் மெதிர்கிரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதி சிகிச்சைக்காக புலனர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். மேலும் சம்பவத்தின் போது 1.5 வயது குழந்தையும் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். மேலும் உயிரிழந்த பெண்ணின் கணவரும் எதிர்கிற பிரதேசத்தில் மறைந்திருந்த போது ஹிங்குராங்கொட போலீசாரால் கைது செய்யப்பட்டதோடு அவர் ஹிங்குராங்கொட நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவிருக்கிறார் என தகவல்களும் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன.